ஆவதும் பெண்ணாள் அழிவதும் பெண்ணாள். ஆம், ஒரு மனிதன் உருவாவதும் பெண்ணாள், ஒரு நல்ல தாயாள், ஒரு நல்ல மனைவியாள், ஒரு நல்ல சகோதரியாள், ஒரு நல்ல மகளாள். ஒரு மனிதனைச் சூழவுள்ள இந்த 4 பெண்களும் நல்லவர்களாக இருந்தால் அந்த ஆணின் வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும். அந்த ஆணின் பிறவி குணமே தீய பண்புகளுடன் கூடியதாக இருந்தாலும் அவனைச் சூழவுள்ள இந்த 4 பெண்களும் நல்லவர்களாயிருந்தால் அவன் நல்லவனாக மாறிவிடுவான். இதே ஆண் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் தன்னை சுற்றியுள்ள மனைவி, தாய், சகோதரி, மகள் ஆகிய இந்நால்வரும் தீய விடயங்களையே தூண்டக்கூடியவர்களாக அல்லது பிழையான எண்ணங்களையே கொண்டவர்களாக இருக்கும்போது அந்த ஆண் தீய எண்ணங்களின் இருப்பிடமாக மாறிவிடுவான். நினைவிருக்கட்டும், எம்மை சூழவுள்ள நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை அலைகள் எம்மையும் எம் உள்ளங்களையும் அவற்றின் வயப்படுத்திவிடும். அதே போலவே எம்மை சூழவுள்ள எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை அலைகள் எம்மையும் எம் உள்ளங்களையும் அவற்றின் வயப்படுத்திவிடும். எனவேதான் நாம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்கிறோம். நல்ல எண்ணங்களுள்ள பெண்கள் நல்ல குடும்பத்தையும், தீய எண்ணங்கள் உள்ள பெண்கள் தீய குடும்பத்தையும் உருவாக்குவதில் மூல கர்த்தாவாக இருக்கிறார்கள். நல்ல எண்ணங்கள் எவ்வாறு செயல்களாக மாறி எம்மையும் எம் சூழலையும் எம் குடும்பத்தையும் செழிப்படையச் செய்கின்றதோ அதேபோல் தீய எண்ணங்கள் செயல்களாக மாறி எம்மையும் எம் சூழலையும் எம் குடும்பத்தையும், ஏன் நம் பரம்பரையை கூட நாசமடையச் செய்துவிடும்.